அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிக சிறப்பான இன்று வியாழக்கிழமை குருவாரம், அற்புதமான நாளுங்க. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரமும் இந்த ஜூன் 11ஆம் தேதியும் ரொம்ப சிறப்பாக சந்திரன் குருச்சந்திர யோகம்னே சொல்லலாம். ஏன்னா நியூமரலாஜிக்கு ஒரு வேல்யூ உண்டு. அதனால் ஏகாதேசி திதியும் சேர்ந்து பிறக்கக்கூடிய அற்புதம். நேற்று சொன்னோம், இந்த ரேவதி நட்சத்திரம் மீன ராசியோட சில சிறப்புகளை அங்கங்கே தொட்டு காட்டியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஏகாதேசி திதி அப்படிங்கிறதே மோட்சத்தை அடையக்கூடிய, நம்மளுடைய கர்ம வினையை போக்கக்கூடிய, பாவத்தை கழிக்கக்கூடிய அமைப்பில் விரதம் இருந்து மிக சிறப்பாக பெருமாளை எம்பெருமானை நம்ம ஒரு துரும்பாக வீடு பேறு அடையிறதுக்காக இருக்கக்கூடிய விரதம். இது என்னென்னா மறுஜென்மம் மறுபிறவி வேண்டாம், போதுமடா சாமி, இந்த பிறவிலே நம்ம அனுபவிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த ஏகாதேசி திதியில் நம்ம விரதம் இருக்கிறது அவ்வளோ விசேஷம். உங்களால் எந்த அளவுக்கு உங்கள் உடல் அல்லது உங்களுடைய உடம்பு ஒத்துழைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சால் போதும். ஏன்னா நிறைய பார்த்திங்கன்னா இப்போ 40-50 வயசு ஆரம்பிக்கும் பொழுதே என்ன வந்துடுதுங்க, சுகர் வந்துடுது, பிபி வந்துடுது, உடம்பு தொந்தரவாக இருக்குது, லோ பிபி, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. இதெல்லாம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் விரதம் இருங்க. சர்வ ஏகாதேசி அப்படிங்கிறது சகல தோஷத்தையும் நீக்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். ஏதாவது பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போயிட்டு வழிபாடு எடுத்துருங்க. நல்ல சாஸ்திர சம்பிரதாயப்படி துளசி, டைமண்ட் கற்கண்டு, அதே போல் உங்களால் முடிஞ்ச திருமஞ்சனமோ அல்லது என்ன உங்களால் முடியுமோ அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. அவங்க எப்போ திருமஞ்சனம் சாத்தி வழிபாடு எடுக்கிறாங்களோ அப்போ அவங்க எடுத்துக்குவாங்க. சுவாமிகளும் சாஸ்திரிகளும் ஐயரும் ஆகம விதிப்படி தான் பெருமாள் கோயிலை வைஷ்ணவ கோத்திரப்படி அவங்க நடத்துவாங்க. ஸோ இந்த வியாழக்கிழமை குருவாக மறைந்த ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபாடு எடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா சாஸ்திர சம்பிரதாயப்படி ஆகம விதிப்படி ஏழைகளுக்கெல்லாம் கண்ணீர் சிந்தி உடல் வருத்தி உள்ளம் வருந்தி அவர் நிறைய விஷயங்களை ஞான மார்க்கமாகவும் இசை இது மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பில் குழந்தைகளுக்கு போதித்த பெரிய குருமார். மந்த்ராலயம் குரு மகா திசை நடக்கிறவங்க, இப்போ அந்த குரு பயிற்சியெலாம் பெயர்ந்திருக்கு. அதே போல் குரு திசை நடக்கிறவங்க, குரு பயிற்சி எனக்கு நல்லா இருக்கணுங்கிறவங்க, என்ன பிரார்த்தனை சங்கல்பம் வைக்கிறோமே, இதுபோல் வாழ்ந்து மறைந்த மகான் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா சித்தர், அந்த மகானை போய் நம்ம வழிபாடு எடுக்கும்போது கண்டிப்பாக எனக்கு ஒரு புத்திர சோகத்தை நீக்குப்பா, போயிட்டு வாங்கோ. வியாழக்கிழமை போயிட்டு சின்னதாக நம்மளால் முடிஞ்ச உழவாரப்பணி கூட செஞ்சுட்டு வரலாம். இது கூட சித்தர்கள் மறைந்த சித்தர்களுடைய இடத்துல நம்ம போய் கொஞ்சம் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, இந்த சுத்தம்ங்கிறது நம்மளுடைய விஷயத்தில் இந்த பொருட்களை சுத்தம் பண்ணுறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, ஆலயத்தை சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லை, ஆத்மார்த்தமாக நம்மளுடைய மனசு அந்த இடத்துல சுத்தமாகுங்க, நம்மளுடைய ஆத்மா சுத்தமாகுங்க. நம்மளுடைய கைங்கரியம் செய்கிறது நம்மளுடைய உடல் உழைப்பு. ஏன்னா நிறைய பேர் சர்வன்ட் வச்சுக்குவாங்க, நிறைய கஷ்டத்தில் இருப்பாங்க, ஏதாவது ஒன்று ஒரு தாக்கத்தில் இருப்பாங்க. அதை மீண்டு வர்றதுக்கு எத்தனையோ பேர் பொன் பொருள் இருக்கிறவங்க கூட சின்னதாக உழவார பணி செஞ்சுட்டு போகிறாங்க. ஏன்? நம்மளுடைய கர்மா கழியணும், நம்மளுடைய பாவம் போகணும், நம்ம குழந்தை கஷ்டப்படுது, நம்ம இந்த விஷயத்தில் லாக்காக இருக்கோம், இதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா உழவார பணிக்கு அத்தனை விசேஷம் உண்டு. எல்லாருமே இதை பயன்பாட்டு வச்சுக்கோங்க. நாளை சந்திப்போம்.